அனைவருக்கும் காலை வணக்கம். அண்ணா, இப்போ தான் எனக்கு தர்ம சங்கடமே. ஏன்னா நீங்கள் தமிழில் அற்புதமாக இளம்பொருணர் படைப்புகளில் அந்த காலம் நடுக்காலம் கடைசி காலம் வரைக்கும் அற்புதமாக நீங்கள் உரையாற்றிட்டு உட்காந்துட்டீர். அது உங்கள் கைதட்டல் வாங்கியாச்சு. அதற்கு பிறகு திருமணத்திற்கு அட்சதை போடுவதிலிருந்து வாய்க்கரிசி போடுவது வரை ஜாதக கட்டத்தில் 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லி A to Z அவர் பேசிவிட்டு போன பிறகு ஒரு பக்கம் கிருஷ்ணன், ஒரு பக்கம் காலச்சக்கரம் நரசிம்மன், 2 பேரும் பேசின பிறகு நான் எத்தனை பக்கம், ஒரு பக்கம் 2 பக்கம் பக்கத்துக்கு பக்கம் எழுதியிருக்கேன். ஆனால் இதில் ஆரம்பத்தில் அண்ணா கிருஷ்ணன் சொன்னார் ஒரு வார்த்தை. அதாவது 2 புத்தகங்களினுடைய வெளியீடு ஞாயிற்றுக்கிழமை காலை 10:20 மணி. எத்தனை பேர் வருவார்களா, அரங்கு நிறையுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு இங்கு அரங்கு நிறைந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னதற்கு அடிப்படை காரணமே ஒன்று தான். என்னென்னா, இப்போ நீங்கள் அதில் வந்துட்டு இதுக்கு வர இவர் பேசுகிற போது சொன்னார், அவர் காமராஜர் காலம்னர், இவர் விஜய் காலம்னர். அவர் சொல்லுகிற போது நான் எழுதி வச்சுருந்தேன் என்னெல்லான்னு. அப்போ எந்த வார்த்தையை நான் எழுதினோ, உடன்பிறப்பை கலைஞர் ஆரம்பிக்கும் போது உடன்பிறப்பேன்னு எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் நெருங்கி படைகளிருந்தால ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு கிளை அப்படின்னு சொல்லுவேன். இப்போது நாங்கள் உங்கள் காலத்தில் தான் இருக்கிறோம். நெஞ்சில் குடியிருக்கும் பேனாக்கள் பேரவை உறுப்பினர்களே, நெஞ்சில் குடியிருக்கும் அண்டர்லைன்மெண்ட் நான் உங்கள் காலம். இப்போது இந்த அரங்கு இரட்டிப்பாக நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணம், முதல் காரணம் பேனாக்கள் பேரவையின் நிறுவனர் எங்கள் இதயத்தில் இடம் பிடித்திருக்கும் என்சிஎம். அந்த 3 எழுத்து தான். ஏன் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லினா, அவருடைய பாலிசி வெல்த் இஸ் நாட் எ பர்மனன்ட் ஃப்ரெண்ட் பட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பர்மனன்ட் வெல்த். அது இங்கே இருந்து இவர் இன்றைக்கி 10 மணிக்கு கூப்பிட்டு இந்த விழாவை 10:20 நாங்கள் 1 மணிக்கு மதிய விருந்து வரைக்கும் நடத்துகிறோன்னு சொன்னால் கூட நீங்களெல்லாம் எப்படி வந்திருக்கிறீர்களோ அது மாதிரியே மகா சிவராத்திரியில் அவர் ராத்திரி 12 மணிக்கு வச்சா கூட நாங்கள் வந்து அந்த விழாவில் கலந்து கொள்வோம்னு இருக்கிறது அவருடைய இதய நண்பர்கள். அந்த பேனாக்கள் பேரவை எங்கே கூப்பிட்டாலும் வருவோம் என்பதால் இன்றைக்கு அரங்கு நிறைந்திருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்சிஎம் அந்த தலைமைக்கு பாராட்டு வாழ்த்துக்கள். அது மாதிரி அண்ணா பேசிகிட்டு போது ஒரு துண்டு சீட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் துண்டு சீட்டை பார்த்தோன்னா அவர் உடனே வழக்கமாக இது மாதிரி அரங்குகளில் பேசுகிற போது துண்டு சீட்டு வரும், அந்த துண்டு சீட்டு வந்தால் இத்துடன் இன்னும் 5 மணித்துளிகளில் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையாக இன்னும் 10 நிமிடம் நீங்கள் கூடுதலாக பேசலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எனக்கு இங்கே அகிலாம்மா ஆல் இண்டியா ரேடியோவில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றிய விவரத்தையும் சொன்னாங்க. அப்போ அந்த ஆல் இண்டியா ரேடியோன்னா டக்குன்னு எங்களை மாதிரி 60, 70 காலகட்டத்தில் 80, 90களில் இருந்தவர்களுக்கெல்லாம் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஒருத்தர் தான். 7:40 அந்த தென்கட்சி சுவாமிநாதன் 5 மணித்துளிகளில் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு அந்த வாழ்வியலை ரத்தன சுருக்கமாக சிந்தனையோடு சிரிக்க சொல்ல விஷயம். அந்த இன்று ஒரு தகவல், அவர் ஒரு விழாவுக்கு போயிருக்கார், கூட்டம் இருக்குது. பேசுகிற போது அவர் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் வந்து என் எதிரில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு மைக்கு தான் இருக்கும், மைக்கு முன்னாடி பேசியே பழக்கப்பட்டேன்னா இன்றைக்கி முதல் முறையாக இதை மாதிரி மக்கள் நிறைந்த ஒரு பேரவையில் நின்று பேச போகிறேன், எத்தனை நிமிஷம் பேசலாம் அப்படின்னு ஜுவாலா அம்மா மாதிரி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள்ட்ட அவர் கேட்குறார், எத்தனை நிமிஷமாக பேசலாம் அப்படின்னு. அந்த ஏற்பாடு பண்ணி நான் சொல்கிறார், நீங்கள் எத்தனை நிமிஷம் வேணாலும் பேசுங்கோ, இங்கே வந்த மனுஷெல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நிறுத்தினோடனே அவர் சிரிச்சிட்டார். அது மாதிரி எனக்கு ஒரு தர்ம சங்கட நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக ரத்தன சுருக்கமாக நான் பேசணும். இப்போது
இவர் காலச்சக்கரம் நரசிம்மன் அணிந்துரையில் அழகாக சொல்லியிருந்தார். அவர் சாப்பாட்டு பிரியர்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காவை பற்றி ரெஃபரன்ஸ் வருது, அதுக்கு பிறகு திரட்டிப்பாலை பற்றி வருது. ஒரு 3 இடத்துல அவர் சாப்பாட்டு விஷயத்தையே சொன்னதில் இவர்களுடைய எழுத்துக்களை பற்றி அழகாக சொல்லியிருந்தார். ஆடம்பர வார்த்தைகள் இல்லை, அனாயாசமான வார்த்தைகள் இல்லை, கையில் எடுத்து அடித்து போட்டால் சதுர் தேங்காய் உடைக்கிற மாதிரி தெருத்து விழும் வார்த்தைகள், அதுதான் இந்த கர்மாவும் வாழ்வியல் அனுபவங்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னார். அதுக்கு ஒரு டிக். ஏன் அந்த ப்ளூ டிக்குக்கு 1 டிக் 2 டிக் சொல்கிறேன்னா, இவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் செல்ஃபோன் விஷயத்தையும் தொட்டு இருக்கிறார். இவர் இந்த புத்தகத்தில் தொடாத விஷயங்களே இல்லை. அறிவியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், வாழ்வியலாகட்டும், அத்தனை விஷயங்களையும் பக்கம் கர்மா 21ஆம் பக்கத்தில் ஆரம்பித்து ஞான விளக்கம் வருகிற 185வது பக்கம் வரை வரலாற்று குறிப்புகளிலிருந்தும், ஆன்மீக தலைவர்களுடைய குறிப்புகளிலிருந்தும், வாழ்வியல் அனுபவங்களிலிருந்தும் பட்டியலிட்டு காமிச்சிருக்காருன்னா, அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா. ஒரு தாத்தா பேரன் 2 பேரும் விவாதிக்கிறாங்க. தாத்தா பேரனை கூப்பிட்டு டேங்க வா அப்படின்னு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 விதமான ஓனாய் இருக்குடா தெரியுமா அப்படிங்கிறார். உடனே பேரன் கேட்குறான், அப்படியா தாத்தா, என்ன 2 விதமான ஓனாய் அப்படின்னா, ஒரு ஓனாய் கோபம், பொறாமை, பேராசை. அப்படியா, சரி, இன்னொரு ஓனாய் இருக்குன்னு, அது எந்த ரகம்னா, அது அன்பு, அமைதி, கருணை, இந்த 3 இருக்கிறது இன்னொரு விதமான ஓனாய். சரி தாத்தா, 2 விதமான ஓனாய் சொன்னேன், இதில் எந்த ஓனாய் ஜெயிக்கும் கேட்குறான். அதுக்கு தாத்தா பதில் சொல்கிறார், எந்த ஓனாய்க்கு உணவளிக்கிறாயோ அதுதான் ஜெயிக்கும். அருமையான விளக்கத்தை சொல்கிறது இங்கே. அந்த இடம் இப்போ ப்ளூடிக் வரா மாதிரி லைக், உங்களுக்கு லைக் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போது இது ஒரு மேனுவல், வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக மேனுவல். இதில் கர்மா, நான் சொல்லணும் அறிவியல் அவங்களே சொல்கிறேன். ஐசக் நியூட்டனுடைய 3ஆம் விதி, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ், இணையான எதிர்மனை விளைவுகள் ஒவ்வொருத்தருக்குன்னு அதை எடுத்துகிட்டு இருக்கார். அதற்கு பிறகு கலியன் பூங்கொண்டனார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதை எடுத்துகிட்டு இருக்கார். நீ என்ன செய்கிறியோ, போன ஜென்மத்தில் பண்ணின பாப புண்ணியங்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கிற, அப்போ நல்லதையே செய். கர்மா தான் உன்னை இன்றைக்கி உன்னை ஆட்டி படைக்கிறதுன்னு சொன்ன பிறகு, இந்த ஜென்மத்தில் நீ ஒழுங்காக யோக்கியமாக 4 பேருக்கு நல்லது செஞ்சு நடந்தால், அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுக்கிற போது நல்லதே நடக்கும், நிம்மதியாக போய் சொல்லலாம்னு அடுத்த ஜென்மத்திற்கு இந்த கர்மாவில் என்ன பண்ணணுங்கிற விஷயத்தையும் அழகாக சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ கர்மான்னா என்ன அழகாக அவர் அணிந்துரையிலேயே சொல்கிறார். இந்த கர்மா இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று எனக்கு ஜாதகத்தில் கிடைத்திருக்கும்போது அற்புதமான கர்மா இருந்திருக்கு, அதனால தான் நான் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுக்குறேன்னு. அது மாதிரியே தான் இவர்கள் செய்திருக்கும் நல்வினைக்காகத்தான் இந்த கர்மா இத்தனை பேரையும் இந்த அரங்கிற்குள் ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்திலும் இங்கே கொண்டு சேர்த்துனா, இவர்கள் செய்திருக்கும் நல்ல கர்மா தான் இங்கே கொண்டிருக்கு. இப்போ மோகன்தாஸை சொல்லுகிற போது எல்லாரும் மோகன்தாஸ் சந்தோஷப்பட்டார், ஒரு பக்கம் பொறாமப்பட்டார். உள்ள நுழையிறவங்க எல்லாம் என்னை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்களே அப்படின்னார். ஆனால் கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடுங்கிற மாதிரி எங்கள் வீட்டு அருள்மொழி அம்மாவும் அழகான ஒரு ஆசிரியரை கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரியர்களை நெகிழ்ந்து போனது என்னென்னா ஒரு விஷயந்தான். இவர்களுடைய பற்றி போடும்போது கதை, கட்டுரை, கவிதை, எழுத்து, பேச்சு, அது மேஜிக், ஏஐ, செல் எல்லாத்தையும் போட்டுட்டு சொன்னேன். என்னுடைய இல்லத்தரசருக்கு மோகன சுந்தரத்திற்கு பிறகு என்றும் துணையாய் நிற்கும் அவங்க இருக்கான்னு பொருள்தான். பார்த்தீங்களா, அந்த இடத்தில் சொன்னது மட்டும் இல்லை, அந்த கர்மாங்கிறதுக்கு நீங்கள் கொடுத்த முழு விளக்கத்திற்கு 2 வார்த்தைகளை சொல்கிறேன். மத நம்பிக்கை ப்ளஸ் ஒழுக்க நடைமுறை, இது 2 தான்டா கர்மா. மத நம்பிக்கையாகவும் இருக்கலாம்,
நீ ஒழுக்கமாக நடந்தால் அது கர்மான்னு சொல்லியிருக்கோம். இந்த கர்மாவுக்கு அவர்கள் கொடுத்த அந்த ஆசிரியரைக்கு இந்த பாராட்டு. இப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, 1 மணிக்கு பகல் விருந்து அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டார். பாதி நேரம் நான் மேடையில் போய் நிற்கும்போது என்னை பேச விடுற நேரமே 12:50 தான் இருக்கும். அப்போ நான் மேற்கோள் வாங்கிக்கிற ஒரே கவிஞருடைய வரி என்னென்னா, இளந்தேவன் வரிகள் தான். உங்கள் முன்னிலையில் உணவிருக்கும் நேரம் உங்கள் முன்னிலையில் நான் நிற்கலாமா? அப்படி அந்த முன்னிலையில் உணவிருக்கும் நேரம் இல்லாமல் கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்திற்கு முன்னாடியே என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திய அந்த ஜுவாலா அம்மையாருக்கு என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போ என்சி மோகன்தாஸும் மறுபடியும் அங்கே வரேன். ஏன்னா இங்கே வரையும் ஜம்ப் பண்ணி வந்தால் தான் என்சிஎம்க்கு விசாலமான மனது மட்டுமல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவர் சொன்னேன். இங்கே ஆடியோ வீடியோ ஒளிபரப்பப்பட்டும் போது அங்கேருந்து நண்பர்களுக்கு சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ண, ஃபஸ்ட்டு சுவிட்சை அணைச்ச பிறகு ஓடிக்கொண்டிருந்த ஆடியோ தடைப்பட்டு நின்று விட்டது. அதற்கு பிறகு காலத்தின் அருமை கருதி மறுபடியும் ரீமைண்ட் பண்ணி போடுறதுக்கு காலம் விரயமாகும்னு உடனே மங்களவாதிய இசையை போடுனர். மங்களவாதிய இசையை போட்டு அந்த ஒரு 3 வினாடி கடந்த பிறகு மறு ஒளிபரப்பு செய்யப்பட்ட போது கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டது ஒரு இடத்தில் தொகுப்பு ரவி பிரகாஷ் என்று போட்டு அதற்கு எண்ணம் எழுத்து என்று மோகன்தாஸ் பெயரோடு நின்று விட்டது. பார்த்தார், துடித்தார், பதைபதித்தார். அடுத்த நிமிஷம் ஓடி வந்து இதில் கிரெடிட் நான் மட்டும் எடுத்துக்க முடியாது, பேனாக்கள் பேரவையில் நிழலாகவே ஓடிக்கொண்டு இதற்கு தயாரிப்பு பொறுப்பை ஏற்றிருக்கான் பாரு எங்களுடைய நண்பன் தயாளன் பேரணி முதல்ல சொல்லுன்னு சந்திரமோகனிடம் வந்து காதோடு கிசுத்து விட்டு போனார். பார்த்தீங்களா? அந்த பரந்த உள்ளம் எத்தனை பேருக்கு வரும்? அதற்காக என்சி மோகன்தாஸுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இப்போ இந்த புத்தகத்தை ஏன்னா நான் ஒரு தடவை பெரிய பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் புத்தகத்தை முதல் முறை அனுபவம். புத்தகத்தை கொடுத்தோன்னே புத்தகத்தில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு பிளாட்டிங் பேப்பரை ஒத்தி எடுக்கிற மாதிரி ஒத்தி எடுத்து பிடிச்சாச்சு. பேசணுன்னா இங்கே புத்தகத்தை யார் சார் வாங்குவா, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டேன்னு. அதற்கு பிறகு புத்தகத்தில் எது இருக்கிறது என்று மேற்கோள் காட்டி முடிப்பேனே தவிர எதுவும் போல. இந்த சாராம்சமே ஒன்று தான். அதில் எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து டைட்டானிக் கப்பல், அந்த கப்பல் உருவாக்கினவனே இந்த கடவுளே வந்தாலும் இந்த கப்பல் உடையாது, தகராது, தகர்க்க முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் பிறகு ஏற்பட்ட பின்விளைவு என்ன? டைட்டானிக் கப்பலே உடஞ்சி கரைந்து கண்ணில் காணாமல் போனது. அது என்ன? கேள்வி எழுப்புகிறார். அடுத்து உலகத்தையே ஆட்டி படைத்த கொடூரமான சர்வாதிகாரி ஹிட்லர், அவருடைய நிலைமை என்ன? கடைசி நேரத்தில் பதுங்கு குழியில் எங்கு போய் தற்கொலை செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. அங்கே கர்மா என்ன? அதற்கு பிறகு நெப்போலியன் போனபார்ட், அவனுடைய காலத்தில் ஐரோப்பா முழுவதையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்று ரஷ்யா மீது படையெடுத்தான். போனால் கடைசியில் அந்த ஆட்சியே தகர்க்கப்பட்டு கடைசியில் தனி ஒரு மனிதனாய் இறந்து கிடானது. இதற்கு பேர் என்ன? கர்மா. இப்படி கர்மாவை பட்டியலிட்டு வந்து கொண்டிருந்தவர், இனி நீங்கள் காலச்சக்கரம் நரசிம்மன் ஐயா சொன்னது மாதிரி இதை மேனுவலாக வச்சுக்கணும், வாழ்வியலாக எடுத்துக்கணும். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கப்படும்னு கர்மாங்கிறத எனக்கு தெரிந்த நிலையில் நான் சொல்வேன். செய்த செயல் நிழலென நம்மை தொடர்ந்து வரும். கர்மா செய்த செயல் நிழலென நம்மை தொடர்ந்து வரும். விதைத்த விதை காலம் வந்து பலனாய் தரும். நன்மை செய்தால் நல்விதிகள் நம்மை வந்து சேரும். துன்பம் செய்தால் துன்பப்பாதை நம்மை தேடி வரும். அன்பை விதை, அமைதி மலர் நாளை பூக்கும். உண்மை பேசு, உயர்ந்த வாழ்வு உன்னை நோக்கும். கர்மம் சொல்லும் மௌனப்பாடம் என்றும் மாறாதே. நல்லதை செய், நல்வாழ்வு என்றும் விலகாதே. இதுதான் மொத்த சாராம்சத்தை எடுத்து அவர்கள் இந்த புத்தகத்தில் கர்மாவும் வாழ்வியல் அனுபவங்களும் சொல்லி வெளியிட்டிருக்கிறார். இந்த அன்பு சகோதரிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இங்கே வந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, இவருடைய ஜுவாலான்னு வச்சிருக்கிற புனைப்பெயர் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட என்னுடைய சித்தப்பா, அவர் விஸ்வநாதன் நடத்திய பத்திரிகையினுடைய பெயர் ஜுவாலா. என்னுடைய தந்தை வேணுகோபாலன்,
அவர் பள்ளிக்கூட ஆசிரியர். மூன்றாவது, எந்த ஆல் இண்டியா ரேடியோவில் இவர் பணிபுரிந்து கொண்டிருந்தாரோ, வேறு பணியில் ஆசிரியை பணியில் இருந்தாலும் ஏஐஆரிலும் நான் இருந்தேன் என்று சொன்னார். அதே பிஐபி ஏஐஆர் டெலிவிஷனில் பணிபுரிந்தேன். இவை எல்லாம் ஒன்று சேர்த்து நான் வானசீகமாக வணங்கும் என்னுடைய திருவண்ணாமலை விசிறி சாமியார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐ எம் ஏ பெக்கர், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட், நத்திங் இஸ் கோயிங் டு பி ரீரிட்டன் ஆர் ஓவர் ரிட்டன் என்பார். இன்று இந்த நேரத்தில் ஜுவாலா அம்மையாரனுடைய இந்த புத்தகம் இவர்களால் வெளியிடப்பட வேண்டும், இவர்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவன் அன்றைக்கு எழுதியிருக்கிறான். அது இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதை சொல்லி முடிக்கிற நேரத்தில், நீங்கள் ஏஐஆரில் பணிபுரிந்திருக்கிறேன்னு சொன்னீர்கள். அந்த 3 எழுத்துக்களை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களிடம் அந்த புத்தகத்தில் கண்டவை அக்கௌண்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த 3ம் கண்டேன், உவகை கொண்டேன் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சரியான நேரத்தில் உரையை நிறைவு செய்த அவருடைய சின்சியாரிட்டியை நான் பாராட்டுகின்றேன். அடுத்து உரையாற்ற வருபவர் சென்னை சாய் மேட்ரிமோனியல் திரு பஞ்சாபகேசன். பஞ்சாபகேசன் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால் அங்கே உறவுக்கு பஞ்சம் இருக்காது, உணவுக்கும் பஞ்சம் இருக்காது, உணர்வுக்கும் பஞ்சம் இருக்காது. இல்லறத்தின் மூலமாக பலரை இணைக்கும் நல்லறம் செய்து வருபவர். அனைத்திலும் சாய், அனைத்தும் சாய் என வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு பஞ்சாபகேசன் அவர்களை வாருங்கள், பஞ்சு போன்ற மென்மையான உரையை தாருங்கள்.